நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவாராக. ஜீசஸ் ரிவைவல் பிரேயர் சென்டர் வழியாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம் எல்லோருமாய் கூடி வந்திருக்கிற இந்த வழியில தேவன் தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துவார். ஆக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து இந்த ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்துல பைபிள் எல்லாம் வச்சிருங்க, அப்புறமா எடுக்கலாம். பாட்டு புக் எடுத்துக்கோங்க. 14வது பாடல், சாங் நம்பர் 14. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. பாடல் புத்தகம் இல்லாதவங்க தயவு செய்து வாங்கிக்கோங்க. பாடல் புத்தகம் நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம பாடுவோம். 14வது பாடல், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சாங் நம்பர் 14 எல்லாருமா சேர்ந்து நம்ம பாடுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரெந்தன் ஜீவன் நன்றோ, நீரெந்தன் ஜீவன் நன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். செஞ்சலுமாய் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உங்கள் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானையா, நல்ல மேய்ப்பன் நீர்தானையா, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், எல்லோருமாய் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவே நாங்கள் உம்மையே பார்க்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம், உமது நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுப்பா நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த கருத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும், சொல்லுங்க, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி நம்ம கண்களை மூடி பயபக்தியோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
Let us all close our eyes and pray to the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, நல்ல மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for the blessed afternoon, O Father. ஆண்டவரே, 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கு 7ஆம் தேதிக்கு எங்களை அழைத்து வந்தமைக்காக நன்றி. Thank you, Lord, for you led us 7 months and you have given us a 8th month on first Friday, O Lord. ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளுக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். We also thank you, Father God, all the mothers who have gathered here in the fasting Friday prayer. எங்கள் எல்லாரையும் ஜீவ பலியாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். We surrender into your hands as a living sacrifice, O Lord. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. O Lord, we surrender ourselves, our family members, our children into your hands. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Father God, we also surrender the people who are watching through Facebook, YouTube, and also each and every servant of God and their families into your hands. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Let your word be spread out to many people and they be blessed, O Lord. உம்மை துதிக்கிற, ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற எங்க எல்லாரையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். O Lord, we surrender the ones who praise and worship and we lift up thy name into your holy precious name. எங்கள் சரீரங்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. O Lord, O Father, we also surrender all the sicknesses into our bodies, O Lord. You, the Lord, who will heal us mightily, O Father. உம்முடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். Father God, into your hands, O Lord, we surrender each and every one. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray in the most powerful name of my Lord Jesus Christ. ஆமென். சொல்லுங்க ஆமென். Praise the Lord. Hallelujah. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Thank you Jesus. Let us all worship the Lord. Hallelujah. Praise the Lord. ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நாம விசுவாசிப்போம். தேவன் மகிமையான காரியங்களை இம்மட்டுமாய் செய்து வருகிறார். இனிமேலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால அவருடைய கரத்தில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். தேவன் நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைத்து கவலைகளை மாற்றி துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில், அதாவது முதல் வெள்ளிக்கிழமைக்கு உபவாசத்தோடு கூட வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆக இன்னொரு பாடலை நாம விசேஷமாய் நம்ம பாடுவோம். இந்த பாடல் புத்தகத்திலே 73வது பாடல். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உறுதியாய் உம்மை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர். சொல்லுங்க, இயேசுவே, கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உறுதியாய் உம்மை பற்றிக் கொள்ளுகிறோம். ஒருபோதும் ஆண்டவரே எங்களை கைவிடவே மாட்டீர். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நம்ம பாடுவோம். நிச்சயமாய் அவரை நம்பி வந்திருக்கிற நம் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். பாடல் புத்தகத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. 73வது பாடல். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி, சத்தமா, உம்மை பாதம் உறுதியை பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீங்க சொல்லுங்க, உம்மை நம்பி, ஆமென், உறுதியை பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன்.
கண்ணீரை துடைத்து கவலையை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே, கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே, என்னை காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். நல்ல சத்தமா சொல்லுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். எல்லோருமாய் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். நல்ல சத்தமா பாடணும். உம்மை நம்பி உந்தன் பாதம் ஆமாண்டவரே உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். அன்று முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்னொரு முறை எல்லாருமாய். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உறுதியாய் உம்மை பற்றி கொண்டிருக்கிறோம். நீர் ஒருபோதும் எங்களை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. சொல்லுங்க. ஒருபோதும் எங்களை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்கள் கவலைகளை மாற்றுகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஸ்டே வித் ஜீசஸ் என்ற தலைப்பிலே இன்னைக்கு நம்முடைய குழு வழியாக கொடுக்கிறதான வசனம் எபிசியன் 4th chapter 32. இங்க பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 32வது வசனம். இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் படிங்க. Be kind and compassionate to one another, forgiving each other just as in Christ God forgave you. Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. என்ன சொல்லுகிறதாங்க? ஒருவரை ஒருவர் தயவும் மன உறுதியுமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவரை மன்னியுங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. படிங்க. இன்னொரு முறை படிங்க. வேற ஒருத்தர் படிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். கிறிஸ்து இயேசு நம்ம மேல எப்படி தயவுள்ளவராய் அன்புள்ளவராய் அவர் இருக்கிறாரோ அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாம மன்னித்து மறந்து தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நாம நடக்கும்போது
ஆண்டவர் தாமே நம்ம எல்லோரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் அன்பு செய்யணும் ஆண்டவரே, உம்மை போல எல்லாரையும் ஆண்டவரே அரவணைக்கிறவர்களாய், ஆண்டவரே அன்பு செய்கிறவர்களாய், மன்னித்து மறக்கிறவர்களாய் இருக்கிற அந்த தயவு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி 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 ஆண்டவரே. இந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதிக்கு எங்க எல்லாரையும் அழைத்து வந்தீங்க, அதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தந்திர நன்றி, மன்னிக்கிற இருதயத்தை தந்திர நன்றி, மறக்கிற இதயத்தை தந்திர நன்றி. எங்கள் பலவீனத்தை மாற்றி போடுகிறவரே நன்றி, குறைகளை மாற்றி போடுகிறவரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக சகலத்தையும் உண்டாக்கினவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே எங்களை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களை நினைத்திர எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேற ஒண்ணு சொல்லாதீங்க, எல்லாரும் கண்ணுபடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிற ஜனங்களாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம துதிக்கும் போது நம்ம நாவை தொடுவார், அவர் நம்முடைய இருதயத்தை தொடுவார், நம்முடைய சிந்தனைகளை தொடுவார், நம்முடைய சரீரங்களை தொடுவார், நமக்கு சுகம் கொடுப்பார், நமக்கு பலம் கொடுப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அற்புதமா எங்களை நடத்தி வந்திர, நல்ல உணவு கொடுத்திர, நல்ல உடையை கொடுத்திர, நல்ல வீட்டை கொடுத்திர, நல்ல குடும்பத்தை கொடுத்திர, அனுதினமே எங்களை போஷித்து வருகிறேன். நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பா, நேற்று வென்று மாறாதவரே, உம்மை நன்றி உள்ளத்தோடு கூட துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திர, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தமைக்காக கொடாக்குடி நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். துதிச்ச நம் எல்லாருடைய இருதயங்களை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆக ஒரு சில விண்ணப்பங்களுக்காக, பலவீனம் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். முதல்ல நம்ம எல்லாருமாய் இப்பொழுதும் கூட ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பாஸ்டர்மார்களுக்காக, பாதிரிமார்களுக்காக, கன்னியாஸ்திரிகளுக்காக, பிஷப் மார்களுக்காக, போப் ஆண்டவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் பண்ணுகிற அத்தனை பேரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி எல்லாருமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா ஊழியக்காரர்களுக்காக சொல்லுங்க. உங்க பேர் ஒருவேளை தெரிஞ்சுங்களா? உங்க பேரு கூட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஊழியக்காரர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே, அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களை நீ செய்ய போகிறமைக்காக உமக்கு கொடாக்குடி நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பு கரம் இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்தது, இனிமேலும் இருக்கிறவைக்காக உமக்கு கொடாக்குடி நன்றி. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி, தந்தையே உமக்கு நன்றி, இருக்கிறவரே உமக்கு நன்றி, ஓ வருகிறவரே உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொட்டமைக்காக நன்றி, அவர்களை தொட்டு பலப்படுத்தினமைக்காக நன்றி, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு போப்மார்களையும், ஒவ்வொரு பிஷப்மார்களையும், ஒவ்வொரு பாதிரிமார்களையும், ஒவ்வொரு கன்னியாஸ்திரிகளையும் ஆண்டவரே உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். டிவி ஊழியம் பண்றவங்க, கிராம ஊழியம் பண்றவங்க, மொபைல் ஊழியம் பண்றவங்க, வீடுகள் தோறும் போய் ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், எல்லா ஊழியக்காரர்களையும், சபையை நடத்துகிற ஆண்டவரே பாஸ்டர்மார்களை கூட ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, அவருடைய குடும்பங்களை கூட பாதுகாத்துக் கொள்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க சத்தமா, இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். 145 கோடி ஜனங்களையும் ஆண்டவர் தாமே சந்திக்கணும். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் இருக்கிற
வித்தியாசமே இல்லாத இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் சந்திக்கணும், அவருடைய தேவைகளை சந்திக்கணும். எல்லாரும் இயேசுவை அறிகிற அறிவை, சத்தியத்தை அறிகிற அறிவை, அவர்கள் யாரா இருந்தாலும் கூட ஜீவனுள்ள தேவனை அறிகிற, கடவுளை அறிகிற அறிவை தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் இந்திய தேசத்தை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பாரத தேசத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், கர்நாடகா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பெங்களூர் பட்டணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஏரியாவை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தெருக்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், கிராம பகுதிகளை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் சந்திப்பதாக. ஆண்டவரே, மழை எங்கெல்லாம் அதிகமா இருக்கிறதோ அங்கே மழைகளை குறைத்து மழை இல்லாத இடங்களுக்கு மழையை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சீதோசன நிலையை தந்த ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிற ஜெபத்தை நிமித்தம் தேவன் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. எல்லாரும் இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, உண்மையை அறிந்து கொள்ளும்படி, இயேசுவை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக கோடி கோடி நன்றி. ஆண்டவரே, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கைகளை தட்டி எல்லாருமாய் நன்றி, ஜோரா கைகளை தட்டுங்க. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. அதே நேரத்தில் பிரியமானவர்களே, இன்னைக்கும் கூட பலவீனத்தோடு கூட இருக்கிறதான அநேக ஜனங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் கூட பண்ண முடியாம பண உதவிகளுக்காக, அநேக தேவைகளுக்காக நிறைய பேர் வாஞ்சியோடு கூட இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆஸ்பத்திரிக்கு போக முடியாம வீட்டிலே இருந்து பராமரிக்கிறவர்களை கருத்தில் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கும் படுத்த படுக்கையோடு கூட 1 வாரமோ 2 வாரமோ 1 மாதமோ வீட்டிலே இருக்கிறவர்களை கூட ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே அவர்கள் எல்லாருக்கும் சுகம் தந்து பலன் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாருமாய் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, படுத்த படுக்கையோடு இருக்கிறவங்க, வயசானவங்க, பலவீனமா இருக்கிறவங்க எல்லாருக்காக எல்லாருமா வாய் தந்து நல்ல சத்தமா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, தேவனே மனமிரங்கம் ஆண்டவரே, மனதுருக்கம் உள்ளவரே, ஒருவரை ஒருவர் நேசிங்கள் என்று சொன்னவரே, ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களா இருங்கள் என்று சொன்னீரே, எங்கள் மேல் மனம் இரக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, அன்புள்ளவரே, மாறாதவரே, உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரன். படுத்த படுக்கையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுது கூட ஒரு தாயாரம்மா சாரதம்மா அவங்க சொன்னதான அந்த மகனை கூட உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனை கூட தொடுங்க ஆண்டவரே. கோமா ஸ்டேஜில் இருக்கிற அந்த மகனை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிற அந்த மகனை சீக்கிரமாய் சுகம் பெற்று 2 பிள்ளைகளுக்கு தகப்பனாய், மனைவிக்கு கணவனாய் அந்த மகன் வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அடுத்த படுக்கையோடு இருக்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. 38 வருஷம் படுக்கையா இருந்தவனை தொட்டி எழுப்பினீர் ஆண்டவரே. பேதுரு மாமியை எழுப்பினீர் ஆண்டவரே. மரித்தவளை எழுப்பினீர் ஆண்டவரே. பானையை தொட்டு எழுப்பினீர் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி எல்லாருமாய் நன்றி, நன்றி. ஜெபம் கேட்டமைக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக அருமையான சகோதரி லில்லி அவர்களுக்காகவும் செலின் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்க இந்த ஜெபத்துக்கு கூட வர முடியாத சூழ்நிலையில மிக இந்த முட்டி வலி நோவுனால அவங்க இருக்கிறாங்க. அடுத்த வாரம் நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் பிரதர் அப்படின்னு நாங்க அதே மாதிரி தச்சமா கூட இன்னைக்கு அவங்க வர முடியாத சூழ்நிலை. இந்த பேக் பகுதியில அவங்களுக்கு ரொம்ப நோவு, எழுந்திருக்க முடியல. அடுத்த வாரம் கட்டாயமா நான் வந்துடுறேன், 2 மாசம் ஆச்சு நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி தட்சணை மாரி அம்மா சொல்லி இருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே நேரத்துல ரீட்டா அவங்களுடைய மகன் பாபு ஆஸ்பத்திரியில் அட்மிட்டா இருக்கிறாரு, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மார்கரெட் என்ற மகளுக்கு இடது கையில கீழே விழுந்து ஒரு குழந்தைய பிடிக்க போய் அவங்க கீழே வந்து கை அடிபட்டுக்குது, அவங்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நம்ம இல்ல இருக்கிற எல்லோ பலவீனங்கள் இருக்கிறது, இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படிக்கு ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை கூட தொடுங்க ஆண்டவரே. நாங்க மற்றவங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, அவர்களை சந்திங்க ஆண்டவரே. சகோதரி லில்லி அவர்களை தொடுங்க ஆண்டவரே. சகோதரி செலின் அவர்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா, ரீட்டா முழு குடும்பத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறான்.
இந்த பாபு என்ற மகனை நீங்க இந்த நாளிலே தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மார்கரெட்டை தொடுகிறமைக்காக நன்றி. யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறாங்களோ இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி சொல்லுங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், எங்களை நீர் முதல்ல பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் சொல்லுகிற எல்லா பேர்களையும் சுகப்படுத்துவீராக, சொல்லுங்க பலப்படுத்துவீராக, காத்துக் கொள்ளுவீராக. உடைய அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, பலவீனம் உள்ளவர்களை தேவன் பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்திரப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம், எங்களை தாங்கி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம், எங்களை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை காப்பாற்றுகிறவரே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன பேரை சொல்லி ஜெபம் பண்ணினோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும், அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் ஆண்டவரே இந்த இடம் நிரம்பி வழியத்தக்க அநேக ஜனங்களை அழைத்துக் கொண்டு வாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டார் ஆண்டவரே. ஜோரா கை தட்டமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஜெபங்களை கேட்ட ஆண்டவர் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், அநேக கண்ணீர்கள், அநேக கவலைகள், அநேக வேதனைகள் வந்திருக்கிறது. தனிமையா எவ்வளவோ வேலைகள் எல்லாம் நம்ம செய்யறோம். ஆண்டவர் நமக்கு முழு பலத்தை கொடுத்திருக்கிறாரு. அதன் மத்தியில இங்க ஜபத்திற்கும் வரும்படியாய் ஆண்டவர் அவர் செய்திருக்கிறார். ஆக அந்தந்த நேரத்தில, அந்தந்த காலகட்டத்தில செய்ய வேண்டிய சகல விதமான காரியங்களை நேர்த்தியாய் செய்ய தேவன் நமக்கு பலன் தருவாராக. ஆக ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த பாடல் புத்தகத்துல 241வது பாடல் நம்ம எல்லாருமாய் கேட்டு இந்த பாடலை பாடுவோம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போகவில்லை ஆண்டவரே, நாங்கள் எரிந்து போகவில்லை என்ற இந்த பழைய பாடலை நம்ம எல்லாருமாய் சேர்ந்து பாடுவோம். 241 241வது பக்கம் இந்த பாடல் புத்தகத்திலே நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் எடுத்துக்கிறீங்களா? 241 241வது பாடல் எடுத்துக்கினியாமா? எடுத்துக்கினீங்களா? நல்லா சத்தமா நாங்க பாடும்போது எங்களோடு கூட சேர்ந்து தெரிஞ்சவங்க கூடவே பாடுங்க. 2வது முறை 3 முறை நம்ம பாடுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தை, இந்த பாடல் வார்த்தை என்னென்ன சொல்லுகிறதோ அதன்படி தேவன் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தண்ணீரை கடக்கும் போது ஆண்டவரே சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கின்றீர். சொல்லுங்க, அக்கினியில் நடக்கும் போது சொல்லுங்க, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர், நான் மூழ்கி போகவில்லை, நான் எரிந்து போகவில்லை. அல்லேலூயா. தேவன் என் மேல அன்பு கூர்ந்தவரா இருக்கிறபடினாலே நன்றி ராஜா என்று ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடுவோம். Thank you Lord. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா,
நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விளையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விளையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. இன்னொரு தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. சொல்லுங்க, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நம்ம எல்லாருமா எப்படியே கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதனால் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் உம்மை துதித்தோம், உமக்கு நன்றி சொன்னோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்தோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீ செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம், துதித்தோம், நன்றி சொன்னோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உமக்கு நேராக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைக்கு நேராக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. பயத்தோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உம்மை துதிக்கிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் யாருக்கெல்லாம் செபித்தோமோ, எந்தெந்த நோயாளிகளுக்காக நாங்கள் செபித்தோமோ, அந்த ஒவ்வொரு பேரை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அதிசயமாய் தொட்டு சுகப்படுத்தி வருகின்ற நாட்கள் இந்த இடத்துல சாட்சி சொல்லுகிறவர்களாய் நீர் மாற்றுகிறமைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சத்தமே வருதல. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சண்டை போடும்போது பேசும்போது எவ்வளவோ ஜோரா பேசுறாங்க. சிரிக்கும் போது கூட என்ன அழகா சிரிக்கிறாங்க மாதிரிமா இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நம்ம வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் சத்தமா சொல்லணும். அவ்வளவுதான், சத்தமா சொல்ல. நம்மள பக்கத்துல யாராவது அப்படியே போனாங்கன்னா நம்ம சொல்ற அல்லேலூயாவே என்ன பண்ணிடணும், அவங்கள எழுப்பிடணும். யாரும் தூங்க மாட்டாங்க, தூங்க கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்போம். சீக்கிரம் வாங்க, ஆதி ஆகமம் வாங்க. முதல் புத்தகத்துல ஆதி ஆகமம், ஜெனிசஸ். எல்லாரும் நேரம் உட்காந்துக்கங்க, ஆண்டுடைய வார்த்தை கேட்க போறோம். உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. ஜெனிசஸ் 15th சாப்டர், 15வது அதிகாரத்துல அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். ஆசீர்வாதம் வரணும்னா அவருடைய உடன்படிக்கையை நம்ம கடைபிடிக்கணும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். உடன்படிக்கை என்ற விசேஷமான வார்த்தை என்ன தெரியுமா? அதுல ஆண்டவர் நமக்கு ஆதி முதல் கொடுக்கிற வார்த்தை, நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள், நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க. அதான் உடன்படிக்கை.
அவர் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறது தான் அவருடைய உடன்படிக்கையை கடைபிடிக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். அப்படி கடைபிடித்து நடக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம சுருக்கமாய் நாம பார்ப்போம். ஜெனிசிஸ் 15th chapterல first word. After these things, the word of the Lord came to Abraham in a vision. Fear not, Abraham, and your shield, your reward shall be very great. ஆமென். அல்லேலூயா. படிங்க முதல் வசனம், 15ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதாவது ஆபிரகாம் இடத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம், ஒரு சில காரியங்கள் எல்லாம் அவர் சொன்னாரோ, 75 வயதுல அவரை அழைத்து இந்தந்த காரியங்கள் எல்லாம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்தாரோ, அந்த நாளிலிருந்து தொடர்ந்து ஆண்டவருடைய வேலைகளை அவர் செய்து கொண்டே வருகிறார். அநேக காரியங்களுக்காக அவர் ஜெபித்திருக்கிறார் இல்லையா? சோதோம் குமாராவுக்காக, அவருடைய தம்பி சகோதரனுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். எல்லா காரியங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த பிறகு ஆண்டவர் இங்க சொல்றாரு, அந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை அபிராமுக்கு தரிசனத்துல உண்டாகி, ஆபிராமே நீ பயப்படாதே, ஆபிராமே நீ எந்த காரியத்திற்கும் என்ன பண்ணாத சொல்லுங்க, எது என்ன பண்ணக்கூடாது. இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. அன்னைக்கு ஆபிராமாய் பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. முதல் வார்த்தை, நம்ம எல்லாரும் என்ன பண்ணக்கூடாதா? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஏத்தாங்க அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னாரு, இன்றைக்கு உனக்கு எனக்கு சொல்றாரு. நம்முடைய காரியங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதையோ குறிச்சு நம்ம பழைந்து சோர்ந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்து நீ பயப்படாதே இல்லையா, நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், ஒரு ஷீல்டா இருக்கிறேன், ஒரு பாதுகாப்பா இருக்கிறேன், என் வலது கரத்தை பிடித்து நான் உன்னை நடத்துகிறேன், நான் உனக்கு கேடகமும் பலமுமா இருக்கிறேன், நான் தான் உன்னுடைய பலம். அல்லேலூயா. ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தாய் தகவல் எப்படி பலமா இருக்கிறார்களோ, அதே போல உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தேவனாகிய ஆண்டவர் எப்படியா இருக்கிறாரா? பலனா இருக்கிறார், பலமா இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இதான் அவருக்கு இருந்த அந்த தைரியம். ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் மாற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு கூட பற்றி பிடித்துக் கொண்டு ஆண்டவர் மேல முழு நம்பிக்கையோடு கூட இருந்தார் ஆபிரகாம். ஆகவேதான் அவர் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து வந்த பிறகு அவருக்கு சொன்ன ஒரு விசேஷமான காரியம், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமுமாயும் பலனுமாய் இருக்கிறேன். அவர் நமக்கு கேடகமும் பலனுமாய் வருகிறதற்கு ஆபிரகாம் என்ன செய்தாரா தெரியுமா? அதுக்கு முன்னால போய் அப்படியே திருப்பாருங்க, பக்கத்திலேயே பாருங்க, 14th chapterல 23 word 14, அதே 15 படிச்சோம், 14:23 பாருங்க. வானத்தையும் பூமியையும், இல்ல முதல்ல இங்கிலீஷ்காரர் படிக்கிறாங்க. Abraham answered, I solemnly swear before the Lord, the most high God, maker of heaven and earth. ஆமென். இதைத்தாங்க நீங்களும் நானும் செய்யணும். 14ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் இப்ப படிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறவராகிய உன்னதமான கரெக்டா படிங்க, நிறுத்தி நிதானமா படிங்க. வானத்தையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு, வானத்தையும் பூமியையும், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், உடையவராய் இருக்கிறவர், உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு, உன்னதமான தேவனாகிய கர்த்தர் அவருக்கு நேராக என் கைகளை உயர்த்தி உயர்த்துகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. வாயே திறக்கிறதுல ஒரு சிலர் கை எங்க உயர்த்துறாங்க, கைய இப்படி தூக்குனாக்கா இவ்வளவுதான், அப்படியே 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 இறங்கிடுது. கொஞ்ச நேரமாவது அப்படி தூக்கணும், அவ்வளவுதான். அந்த கை நோவுற வரைக்கும் ஆகுது. கைகளை உயர்த்தி எவ்வளவு சொல்லுகிறோமோ அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் கையில ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, உங்க கையில எல்லாம் இருக்குது ஆண்டவரே, ஆண்டவரே என் கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டான்.
இல்ல வழியில போகும்போது அம்மா அப்பா பிள்ளைங்க கையை பிடிச்சுன்னு எப்படி 10 ரூபாய்க்கு போறாங்க, ஏன் எங்க கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுதான் நம்முடைய கைகளை உயர்த்துது. ஆண்டவரே நான் அடிமை ஆண்டவரே என்று சொல்லி கைகளை உயர்த்தி நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக காண்பிக்கிறது. ஆகவே என்ன சொல்றாங்க, வானத்தையும் பூமி உடையவராகிய அவருக்கு நேராக, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற அவருக்கு நேராக என் கைகளை நான் உன்னதமான தேவனுக்கு முன்பதாக என்ன பண்றேன், கைகளை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணுகிறேன். இதான் ஆபிரகாம் உள்ளத்தில் இருந்த அந்த விசுவாசம். ஆக அன்பானவர்களே, இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு என்ன தெரியுமா? விசுவாச கேடகம். இல்லையா? விசுவாசம் உள்ள ஒரு பாதுகாப்பு, விசுவாசம் உள்ள ஒரு வளைகாப்பு, விசுவாசம் உள்ள ஒரு நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம இருந்தா நம்மளை பாதுகாக்கிறார் என்ற அர்த்தம். ஆண்டவர் தான் சொன்னார் இல்லையா, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறேன், உன்னை காண்கிற தேவனா இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்த பிறகுதான் அவர் அதிகமாய் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய உடையவராகி அந்த உன்னதமான தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணாரு, அவரு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணாரு. இதற்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்கிறார், மகனே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். நாம ஜெபம் செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருடைய கரத்துல. ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நேரமும் நிமிஷமும் வினாடியும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணே இருக்கணும். கவலையே நினைச்சிருந்தா கவலை அப்படிதான் இருக்கும், வியாதியே நினைச்சிருந்தா வியாதி அப்படியே தான் இருக்கும், கஷ்டத்தையே நினைச்சிருந்தா கஷ்டம் அப்படிதான் இருக்கும். கொடுக்க வேண்டியவர்களுக்காக நாமும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கடன் வாங்கிட்டாங்க ஆண்டவரே, அவங்களால கொடுக்க முடியல ஆண்டவரே, இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியல ஆண்டவரே, நீங்க அவங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கேட்பாரா இல்லையா ஆண்டவரே? ஆமா. கொடுக்க வேண்டியவர்களை கூட ஆண்டவரே அவங்களையும் ஆசீர்வதிங்க, கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்தோம்னா ஆண்டவரே யாரையும் மனவேதனை படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம அவங்களுக்காக கூட ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். நம்முடைய வீட்டு ஓனர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியா இருக்கணும். நம்ம வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்காக, எதிரில் இருக்கிறவங்களுக்காக, பெரிய பின்னாடி இருக்கிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது கிறிஸ்தவர்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் தனி மனிதன், அவர் அப்படித்தான் ஜெபம் பண்ணார். ஆண்டவரை நோக்கி அவரை மன்றாடி அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை அவருக்கு கொடுத்தார் இல்லையா? அப்படியே 17th சாப்டர் வாங்க, அங்க 1 ஒருத்தர் படிங்க. When Abraham was 99 years old, the Lord appeared to Abraham and said to him, I am God Almighty, walk before me and be blameless. Amen. 2 படிமா, 2-3 படி. I will make my covenant with you and give you many descendants. Amen. அல்லேலூயா. கேட்டீங்களா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1 ஒருத்தர் படிங்க, 2 ஒருத்தர் படிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது. எவ்வளவு வயசு? 99. எவ்வளவு வயசு? அந்த வயசுல யாருன்னா நம்ம இருக்கிறோமா? இல்லங்க. ஆண்டவரை முதல்ல ஆபிரகாமை கூப்பிடும் போது என்ன வயசு அவருக்கு? 75 வயசு. 75 வயசு. சாராளுக்கு 65 வயசு. 10 வருஷம் டிஃபரெண்ட் அவங்களுக்கு. அந்த வயதுல தான் கூப்பிட்டாரு. உண்மையும் உத்தமத்தோடு கூட இருந்தாரு. ஆனா 79வது வயசுல அந்த பிளஸிங் கொடுக்க போறாரு. அப்போ அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னால இல்லையா, பயப்படாதே, நான் கிடமா இருக்கிறேன், பலப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படிப்பட்ட கேடகம், எப்படிப்பட்ட பயம் நீங்கி எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்து இங்க பார்க்கலாம். பாருங்க, ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக அவர்கிட்ட உடன்படிக்கை பண்றாரு இல்லையா? உடன்படிக்கை பண்றாரு. நீங்க அப்ப கூட இன்னைக்கு கூட அப்படித்தானே, அப்பாங்கோ அம்மா ஏதாவது பிள்ளைங்கிட்ட காசு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? இங்க கவனிங்க, என்ன சொல்றாங்க? இந்த காசை பத்திரமா வை, உஷாரா செலவு பண்ணு, உஷாரா எடுத்துன்னு போயிட்டு உஷாரா கொண்டு வா, வீணான செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை சொல்லி அனுப்புறாங்க இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக அவரோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. மகனே நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? மகளே நீ எப்படி இருக்கணும் தெரியுமா?
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்கதான் என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து, நீ எனக்கு முன்பதாக உன் வாழ்க்கையில என்னை பின்பற்றி நடந்து உத்தமமாயிரு. அல்லேலூயா. நடக்குமாங்க? அட போப்பா, வயசான காலத்துல என்ன சொல்றானப்பா, அட போங்க நீங்க வர வயசான காலத்துல வீடு போந்து காடுக்கு வாவாந்து இந்த வயசுல போய் உத்தமனாயிரு, நீதிமானாயிரு, சத்தியம் உள்ளவனாயிரு, கோயிலுக்கு போ, பைபிளை படி, ஜபம் பண்ணு, அவங்களுக்காக ஜபம் பண்ணு, இவங்களுக்காக ஜபம் பண்ணு. வேற என்ன பண்ண போற? வேற என்ன பண்ண போறோம்? கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாக்கியம் தான். 99 வயதுல ஆபிரகாமை அழைத்து சொல்றாரு, ஆபிரகாமே எனக்கு முன்னால உத்தமனாயிரு, உண்மையா நட, வாழ்க்கையில உத்தமனாயிரு, நீதி உள்ளவனாயிரு, பாக்கியவதியாயிரு, பாக்கியவனாயிரு, உத்தமையாயிரு இல்லையா அப்படின்னு நம்ம கிட்ட யாருன்னா சொன்னா என்ன சொல்லுவோம்? ஏன்னா நான் உத்தமை இல்லையா, நான் உண்மை இல்லையா, நான் என்ன பொய் காட்சியா, நான் திருடியா, நான் வாயாடியா, நம்ம அது வாயாலாம் ஆடுறோம் சொல்றோமா இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. அவர் ஒண்ணுமே பேசவே இல்லையா. அப்போ ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும், இந்த 99 வயசு வரைக்கும் ஏதோ நான் தவறு பண்ணிருக்கிறேன் ஆண்டவரே, ஏதோ தவறெல்லாம் இருக்குது, என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருப்பார். நம்ம கூட பேசினவரா இல்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அவர் அமைதியா இருந்தார். அவர் அடுத்த வருஷம் என்னது? நான் உனக்கு உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். எனக்கும் உனக்கும், பத்தியா ஆபிரகாமே, உனக்கும் எனக்கும், எனக்கும் உனக்கும் ஒரு மத்தியத்தில் என்ன பண்றாரா? ஒரு உடன்படிக்கை பண்றாரு, ஒரு வாக்கு, அதாவது ஒரு ஒப்புதல் செய்யறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் பெரிய சாதி ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நீ செய்ய வேண்டிய கடமை எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் என்னது? படிமா, 3வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும்னா என்ன பண்ணோம்? நம்மள தரை மட்டுமா தாழ்த்தினோம். இப்படி நிக்க கூடாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பதாக ஆலயத்துக்கு போகும்போது நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்ன சொல்றோம்? நீ பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே. பாருங்க, ஆசீர்வாதம் சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. உத்தமனா இருன்றாரு. உடனே அவர் முகம் குப்புற விழுந்து ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட என்னோடு கூட பேசணும்னா என்ன பண்ணணும்பா? நம்மள தலை வணங்கி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பயபக்தியோடு கூட ஆலயத்துக்கு போகும்போது கூட, ஜபக்கூடத்துக்கு போகும்போது கூட, பைபிளை படிக்கும் போது கூட, ஜபம் பண்ணும்போது கூட பயத்தோடு கூட பக்தியோடு கூட முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜபம் பண்ணும்போதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். என்ன பேசுறாரு? அடுத்த வசனம். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்ன என்றால், நீ திரளமான ஜாதிகளுக்கு நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. விசுவாசத்திலே தகப்பனா இருக்கிறவர் யார் தெரியுமா? விசுவாச தகப்பன் யாரு? ஆபிரகாம் தான். சொல்லுங்க, விசுவாச தகப்பன் யாரு? ஆபிரகாம். நம்முடைய நேஷனுடைய தகப்பன் யாரு? மகாத்மா காந்திமா இல்லையா? நேஷன் நம்ம தேசத்துக்கு தலைவரா இருக்கிறார் இல்லையா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. என்ன சொல்றான் அவருக்கு? ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபெய்த் ஆஃப் த நேஷன் யாரு? ஆபிரகாம். பாருங்க, அவர் சொன்ன வார்த்தைக்கு அங்க என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை நான் திரளான ஜாதிகளுக்கு
தகப்பனாய் வைத்தேன். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். எனக்கு முன்பதாக நீ எப்படியாரு? உண்மை உள்ளவனாயிரு. நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். பயப்படாத, எதை குறிச்சு நான் உன்னை பலப்படுத்துவேன். இதான் நமக்கு கொடுக்கிற விசுவாச வார்த்தை. ஆக அந்த விசுவாச கேடகம் நமக்கு இருக்கிறது. ஆண்டுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. ஆண்டுடைய நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் நம்ம பாடணும், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டேன் ஆண்டவரே, நீர் ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டீர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் என்ன? இனி உன் பேர் ஆபிரகாம் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பெயர் ஆபிரகாம் என. இனிமேல், அதாவது ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் என்று சொல்லப்படுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனாவது வசனம் அது? ஆமா. இப்போ 6வது வசனம் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. 6th one. I will give you many descendants, and some of them will be the kings. You will have so many descendants that they will become nations. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சா? இப்ப படிங்க, நிதானமா படிங்க. 6வது வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே, நல்ல கவனிங்க, உன்னிலே பலவிதமான ஜாதிகளையும் உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். விசுவாச கேடகமாய் இருக்கிற ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நட. இந்த வார்த்தையை கேட்டவுடனே தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டாராம். அப்போதான் ஆண்டவர் பேசினார். உன் வழியாய் ராஜாக்கள் வருவார்கள், உன் வழியாய் ஜனங்கள் வருவார்கள், உன் வழியாய் பிரபுக்கள் எழுந்து வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? 22வது அதிகாரம் வாங்க. இதெல்லாம் சொல்லின பிறகு இல்லையா, இதெல்லாம் சொன்ன பிறகு ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆனா இன்னும் ஒரு புள்ள கூட இல்லையா ஆண்டவரே எனக்கு. ஆனாலும் விசுவாசித்தார் அவர். ஜாதிகள் உண்டாவார்கள்னாக்கா பிள்ளைகளை கொடுப்பாரா இல்லையா? கட்டாயமாய் கொடுப்பார். அவர் விசுவாசித்தார். அவர் நம்பிக்கையோடு கூட இருந்தார். ஆண்டவர் என்னென்னலாம் செய்தார் சொன்னாரோ அதெல்லாம் அவர் கடைபிடிச்சுனே வந்தார். ஒரே மகனை கொடுத்தார். ஒரே மகனை ஈசாக்கு கொடுத்துட்டு அந்த மகனை கூட பலி கொடு மொரியாமலே அப்படின்னு சொன்னார். அதுக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சார். அவரு என்னடா ஆண்டவரே கொடுத்துட்டு ஒன்னே அத்தோட கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகப்படல. மாறாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே கீழ்ப்படிந்து மோரியா மலையில அவரை பலி கொடுக்க அவர் போனார். அல்லேலூயா. அங்கேதான் பைபிள் சொல்லுகிறது இல்லையா, யெகோவா ஈரே என்று சொல்லி ஆண்டவருக்கு பேர் வச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே சொல்லுங்க. என் யெகோவா ஈரே என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆபிரகாம் சொன்னார். இதைத்தான் சொன்னார். அவர் செய்த உடன்படிக்கை அத்தனையும் அப்படியே கடைபிடிச்சு வந்தார். அதுக்கு ஆண்டவர் அவரை எப்படி புகழ்த்துறார் தெரியுமா? அதுல பாருங்க 22வது அதிகாரத்துல 22ல 18 படிக்கிறாங்க பாருங்க. படிமா, நீ படிமா. 18. And in your offspring shall all the nations of the earth be blessed, because you have obeyed my voice. ஆமென். இதுதாங்க நீங்களே நானும் செய்யணும். எதை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ இதை நம்ம செய்யணும். ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும். சும்மா ஏஞ்சி நின்று அல்லேலூயா பாடிட்டு அப்படியே உட்காந்து ஏதோ கவனிச்சுக்க கூடாது. நற்செய்தியை கவனிக்கணும். முதல் வாசகத்தை கவனிக்கணும், 2வது வாசகத்தை கவனிக்கணும். பாஸ்டர் என்ன படிக்கிறாரு எழுந்து நின்று நம்ம படிக்கிறோம் இல்லையா, 10 வசனம் படிக்கிறோம், 5 வசனம் படிக்கிறோம். கவனத்தோடு கூட அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்போதான் அந்த வார்த்தை உன்னிலே என்னிலே கிரியை செய்யும். படிங்க 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், பத்தியா நான் என்னென்னலாம் உனக்கு செய்ய சொன்னோ, என்னென்ன கட்டளை எல்லாம் கொடுத்தனோ
என்னென்ன அதாவது உடன்படிக்கை எல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் நீ செய்யும்படிக்கு உன் சந்நிதிக்குள் மறுபடியும் படிங்க மேல இருந்து. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்நிதிக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பத்தியா, ஆபிரகாமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களிலும் உன்னுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், உன்னுடைய ஜெனரேஷன் ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் அடிக்கடி சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீதுக்கு சொல்லுகிறார், உன் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவன் நான் அப்படின்னு சொல்றார். ஆக அன்பானவர்களை, மோசேனிடத்தில் அடிக்கடி சொல்லும் போது சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். அடிமைத்தனமாய் இருக்கிற உங்களை நான் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. சீக்கிரம் 2 சாமுவேல் வாங்க. 2 சாமுவேல். அங்கே தாவீதுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அதாவது அவர் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ வரும்போது அவருக்கு யாராவது இலவசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டவருக்கு முன்பதாக என்ன சொல்லுகிறார், எப்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பேஜ் நம்பர் எடுத்துவங்க சொல்லுங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல அங்க இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. 2 சாமுவேல் 22 chapter 22. 460. 22 chapter 22 1 and 2 படிமா. And David spoke to the Lord the words of this song on the day when the Lord delivered him from the hand of all his enemies and from the hand of Saul. He said, "The Lord is my rock and my fortress and my deliverer." Amen. 1 and 2 ma 3 படிமா நீ இங்கிலீஷ்ல. My God is my protection, and with him I am safe. He protects me like a shield. He defends me and keeps me safe. He is my savior. Amen. 2 சாமுவேல் எடுக்கலையா? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 ஒருத்தர் படிங்க, 2 ஒருத்தர் படிங்க. படிமா. கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் பாருங்க, அவர் ஏற்கனவே ஜெபிக்கிற ஜெப வீரரா இருக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாராம். நல்லா கவனிங்க. எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் சரி, ஒரு யுத்தத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் வரனாலும் சரி, உடனடியாக அவர் ஜெபம் பண்ணுவார் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, நான் போட்டுமா ஆண்டவரே, நான் இதை சாப்பிட்டுமா ஆண்டவரே, இந்த இடத்துல போட்டுமா ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு போட்டுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் சொல்வாரா, நீ போயிட்டு வெற்றி வீரனா வா, ஜெயம் கொண்டவனாய் வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவாராம். இப்படித்தான் நம்முடைய ஜெபம் கூட இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் அவருக்கு தருகிற விசேஷமான ஒரு தைரியம். என்ன சொல்றாரு படிங்க மறுபடியும். தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், தாவீதை கர்த்தர் அவனுடைய எல்லா விதமான சத்துருவின் கைக்கும், சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக அவன் தாவீது கர்த்தருக்கு முன்பதாக பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகருமான மாணவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் கண்மலை அவர்தான், என் கோட்டை அவர்தான், என் துருகம் அவர்தான், என் நம்பிக்கை அவர்தான், என் பலனும் அவர்தான், என் கேடகமும் அவர்தான். அல்லேலூயா. இப்படித்தான் சொல்லி தேவனை அவர் ஆராதித்தார். என்ன, தேவன் தாவீதுக்கு எதிராய் வந்த எல்லா சத்துருக்களையும் என்ன பண்ணாராம்? முறியடித்தார், காப்பாற்றினார் தாவீதை. உங்களையும் நம்மையும் அப்படித்தான் காப்பாற்றுவார். நம்ம விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், அந்த விசுவாச கேடகம் தேவன் என்னை பாதுகாக்கிறார், அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், என் குடும்பத்தை பாதுகாக்குவார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி கொண்டே போகணும். கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்.
அப்போதான் நம்முடைய சத்துருக்களை தேவனே முன்னின்று அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தாவீதை காத்தது போல நம்மையும் காப்பார். 3வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் நான் நம்பியிருக்கிற துருமுகமும் தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமா இருக்கிறார், கண்மலையா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார், என் கேடகமும் என் ரட்சணைய கொம்பும் என்றென்றைக்கும் எனக்கு அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர். அல்லேலூயா. இங்க சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் சங்கீதத்துல நீமா பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். நிறைய பாடலாம் பாடுறோம் இல்லையா? என் மீட்பரும் என் ரட்சகரும் என் கேடகமுமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக பாடலின் வார்த்தைகளை சாமுவேல் புஸ்தகத்துல தாவீது தான் எழுதினது. அதைத்தான் சங்கீத புத்தகத்துல ஆண்டவர் எழுதி உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதனால்தான் சங்கீதம் வாங்க சாம்ஸ் 91 அதுல கூட பாருங்க, அங்கே சொல்லுகிற விசேஷமான அறிக்கை பாடல்களை பாடும்போது கூட நீர் எனக்கு கேடகமும் அடைக்கலுமா இருக்கிறீர். 91 சாம்ஸ் 4th verse அங்க சொல்றார் பாருங்க. He will cover you with his kindness, and under his wings you will find refuge. His faithfulness is a shield and buckler. ஆமென். அல்லேலூயா. என்ன அருமையான பாருங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னையும் என்னையும் மூடுவார். சொல்லுங்க, அவர் தமது சிறகுகளாலே. சொல்லுங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னையும் என்னையும் மூடுவார். அல்லேலூயா. அப்புறம் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் நீங்களும் நானும் வாழ்வோம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் உனக்கு கேடகமுமாகும். 91வது சங்கீதத்துல 4வது வசனம். அவருடைய சத்தியம் நமக்கு கேடகமுமா இருக்கிறது, பரிசையும் கேடகமுமா இருக்கிறது. பரிசையம்னா என்ன? ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, மிலிட்டரி படை, அதான் பரிசை. கேடகம், நம்மை பாதுகாக்கிற கேடகம் தேவன் தான். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சங்கீதம் அன்பானவர்களே. அந்த தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கும் போது, அவர் பாடும்போது குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம எல்லாரையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம் போது தேவன் நமக்கு எப்படியா இருக்கிறார் என்றெல்லாம் இந்த பைபிள் சொல்லுகிறது. 46வது சங்கீதம் வாங்க, சீக்கிரம் வாங்க, 2 வசனத்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். 46வது சங்கீதத்துல அங்க கூட இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க, சீக்கிரம் 1 and 2. 46. God is our refuge and strength, a very present help in trouble. Therefore he will not fear though the earth gives way, through the mountains be moved into the heart of the sea. Amen. Next படிமா இங்கிலீஷ்ல. Even if the seas roar and rage and the hills are shaken by the waters. Amen. Hallelujah. 46வது சங்கீதத்துல இங்க பாடுறாரு பாருங்க. நிறைய பாட்டு நம்ம பாடுறோம். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாடுறோம் இல்லையா? அந்த பாட்டெல்லாம் பாருங்க தாவீது எழுதின சங்கீத புத்தகத்துல தான் இருக்குது. படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான அணுகி வந்து நமக்கு துணை செய்கிறவர் அவர்தான். அதான் அனுகூலமான துணை. விசுவாச கேடகத்தை பற்றி பிடித்துக் கொண்டவர்களாய் நீங்களும் நானும் நடக்கும் போது, அதான் தலைப்பு சொல்லப்பட்டது, விசுவாச கேடகம். தேவன் நமக்கு, நாம் விசுவாசத்தோடு கூட இருந்தால் அந்த கேடகத்தோடு கூட வந்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். 2வது வசனம். ஆகையால் பூமி தலைகீழ மாறினாலும், என்ன வந்தாலும், என்ன போனாலும், என்ன ஆபத்து விபத்து பிரச்சனை குழப்பம் என்ன வந்தாலும், சாய்ந்து போனாலும், அப்புறம் அதன் ஜலங்கள் கொந்தளித்து, அதான் சுனாமியே வந்து அது பெருக்கினாலும் நாம் பயப்பட மாட்டோம்.
தேவன் எனக்கு அடைக்கலமும் கேடகமுமாயிருக்கிறார். பெரும் வெள்ளம் வந்து மலைகள் எல்லாம் பெயர்ந்து போனாலும் பூமி நிலையே மாறினாலும் கூட சரி இல்லையா, வெள்ள பெருக்கினால சுனாமியாய் எழுந்து வந்தாலும் கூட நான் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டேன். ஏனெனில் தேவன் இயேசு எனக்கு யாரா இருக்கிறாரு? கேடகமாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார், அனுகூலமான துணையுமாய் அவர் இருக்கிறார். ஆகவேதான் இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா, எபேசியர்ல ஒருவருக்கு ஒருவர் நம்ம எப்படி இருக்கணுமா? அன்பாய் மன்னிக்கிறது போல, மன்னிப்பில இயேசு கிறிஸ்துவை போல மனதுருக்கம் உள்ளவர்களாய், மனமிரக்கம் உள்ளவர்களாய், மன்னித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அதே சீக்கிரம் வாங்க, கடைசியா எபேசியன் 6th chapterல 16th verse, கடைசி எபேசியர் நம்ம இன்னைக்கு படிச்சோம் இல்லையா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். அதனால எபேசியன் 6th chapterல 16th verse வசனத்தை படிச்சு நாம் எல்லாரும் முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்றைய கருத்துல நம்மை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவன் விசேஷமான காரியத்தை அவர் நம் வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். At all times carry faith as a shield, for with it you will be able to put out all the burning arrows shot by the evil one. ஆமாம். இதுல நிறைய வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் இப்ப நம்ம படிச்சோம்னா அதுக்கு நமக்கு நேரம் கிடையாது இல்லையா. 5th one படிமா, அதுல 6th படிச்சாங்க அவங்க, 5th படி மேல இருக்குது வசனமா. 6th chapterல 6th word. Bond servants, obey your earthly masters with fear and trembling, with a sincere heart, and as your good Christ, not by the way of your eye service, as people pleasers, but as bond servants of Christ, doing the will of God from the heart. ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இல்லையா இவங்க படிச்சாங்க. நீங்க 5, 6 படிங்க அப்படியே. எபேசியர் 6ஆம் அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானாய் இருக்கிறவர்களுக்கு, உங்களுடைய எஜமான்களுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு அபரற்ற மனதோடும் கள்ள கபடம் இல்லாத மனதோடு கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு நீங்கள் ஊழியம் செய்யாமல், அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னு கோயிலுக்கு போவாத, அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னு ஜெபம் பண்ணாத, கண்ணு முடிக்கணும் அப்படி பண்ற மாதிரி இப்படி பண்ற மாதிரி இப்படி எல்லாம் ஆக்டிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. மனுஷனுடைய பார்வைக்கு நீங்கள் ஊழியம் பண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக உண்மையான விசுவாசிகளாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அல்லேலூயா. 6வது வசனம் படிச்சிருங்க. 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகின்றவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்கள். அதுல 16வது வசனம் படிச்சிருங்க. 16 16th word இங்கிலீஷ்ல படிக்கலாமா? 16th word. In all circumstances take up the shield of faith, with which you can extinguish all the flaming darts of the evil one. ஆமென். சத்தியா அவருடைய கேடகம் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கும் அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய சதி திட்டங்கள்ல ஒன்றும் முன்னையணியம் மேற்கொள்ளாதான். என்ன சொல்றது? 16 பொல்லாங்குகள் ஏயும், பொல்லாங்கன் ஏயும். பொல்லாங்கன் யாரு? அவன்தான் பிசாசானவன். இல்லாதத பொல்லாததெல்லாம் சொல்றான் இல்லையா. பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்க எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயிருங்க. அல்லேலூயா. நில்லுங்கள். அதனால்தான் இந்த செய்தியுடைய விசேஷமான தலைப்பு என்ன சொன்னா, விசுவாச கேடகம். இந்த எல்லாவற்றிற்கும் மேலாக பிசாசு கொடுக்கிற எல்லா விதமான போராட்டத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, சோர்வுகளிலிருந்து பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளை மாற்றி போட விசுவாச கேடகத்தை என்ன பண்ணுங்க? பற்றி பிடித்துக் கொண்டு அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் நம்மை விட்டு
ஓடி போவார். விசுவாச கேடகம். ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். உனக்கு முன்னே, நமக்கு முன்னே அவர் வருவார், நமக்கு பின்னே அவர் இருப்பார். நமது இடது பக்கமும் வலது பக்கமும் நமக்கு அவர் காவலா இருந்து காத்துக் கொள்வார். இதுவரைக்கும் நம்ம ஏமாந்து போன, சோர்ந்து போன, பலவீனப்பட்ட எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமே கண்களை மூடுவோம். அந்த வசனத்தை, ஒரு வசனத்தை மறுபடியும் படிக்க நிதானமா, நிதானமா. பொல்லாங்கன் ஏயும் எல்லா விதமான அக்கினி யாஸ்திரங்களுக்கு அவன் எய்கிறதான எல்லா அக்கினி அம்புகளுக்கும் அவிழ்த்து போடத்தக்க, அதாவது காப்பாற்றிக் கொள்ளத்தக்க எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு அவனுக்கு முன்பதாக நில்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இதாங்க வாக்கு தத்தம் கொடுக்கிறார். விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்க. வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, பல பிரச்சனைகள் வரும், பல குழப்பங்கள் வரும், பல கண்ணீர்கள் வரும், பல ஏமாற்றங்கள் வரும். ஆனாலும் தேவன் நம்மை தலை குனிந்து போகும்படி விடவே மாட்டார். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுல நம்ம எப்படியா இருக்கணும்? உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்க, நமக்கு கடன் வாங்கினவங்க, கொடுக்காதவங்க, அவங்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஆமா, ஜெபம் பண்ணுங்க. தேவன் அவங்களையும் ஆசீர்வதிக்கலாம். அப்பதான் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். அந்த அப்பாவையே நோக்கி நம்ம பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறைகளை எங்களுக்கு மன்னித்து தேவன் விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள் என்று, வாழுங்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமை பார்த்து சொன்னீர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பதாக நீ உத்தமனாய் நட, நான் உன்னை சாதிகளுக்கு தகப்பனாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தது போல ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, தாவீதை ஆசீர்வதித்து அவருடைய எல்லா விதமான சத்துருக்கு விலக்கி காத்திர, அதற்காக நன்றி. ஆகவேதான் அவர் 91வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு கேடகமும் பலனும் அடைக்கலுமான கண்மலையுமா இருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீரும் எங்களுக்கு கண்மலையா இருந்து, கேடகமா இருந்து, அடைக்கலமா இருந்து எங்களை காத்து நடத்துகிறதற்காக கொடாக்கொடி நன்றி ஆண்டவர். இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே தலைகளாய் மாற்றி போடுங்க ஆண்டவரே. பூமி நிலை மாறினாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று தாவீது சொன்னவனுமாய் தேவன் எனக்கு அடைக்கலமும் கேடகமுமா இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நடக்க வாழ கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி. இங்க வந்தவர்கள் வருகின்ற நாட்கள்ல ஒருத்தரை ஆண்டவரை நாங்கள் அழைத்துக் கொண்டு வரும்படி, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்தையும் வெள்ளிக்கிழமை ஜெபத்தையும் விசேஷமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த நாள்ல எங்கெங்கெல்லாம் ஜெப கூட்டங்கள் நடக்கிறதோ அந்த எல்லா ஜெப கூட்டங்களையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லாருடைய சூழ்நிலைகளை மாற்றி, பலவீனங்களை மாற்றி, தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. அப்படியே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்றென்றும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. வாங்க, ஒரு அடி பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தோட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்துல முதல் பாடல், ஃபர்ஸ்ட் பாடல், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அந்த விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு நம்ம நடப்போம், வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். முதல் பாடல், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்,
விசுவாசியே பதறாதே. சொல்லுங்க சத்தமா. நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. சொல்லுங்க. விசுவாசத்தினால் விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. சொல்லுங்க எல்லாருமாய். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, விசுவாசியே பதறாதே, விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா. விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் சாத்தானுக்கு முன்பதாக, இந்த உலகத்திற்கு முன்பதாக, பகைக்கு முன்பதாக, எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு முன்பாக நாம நில்லுவோம். ஆண்டவர் இயேசு நமக்கு கூடவே இருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. உத்தமத்தோடு கூட உண்மையோடு கூட ஆபிரகாமை போல எனக்கு முன்பதாக நீ எப்படி நடக்கணுமா? உத்தமனாய் இரு, உத்தமனாய் நட என்று 99 வயதில் அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த வயதில் இருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக உத்தமத்தோடு கூட நாம் இருப்போம். விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டுவோம். நம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. Jesus coming soon. சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும்